பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார். நான் வந்து டிசைனிங் ரிச் ஆகணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபார்ச்சூன் இன்விடேஷன் வந்தேன். ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் அது போக இன்டர்நெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் ஆனால் எனக்கு அது எப்படி எடுக்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடையாது. ஸோ நான் இந்த ஃபியூ வீக் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி கிளைண்ட் எடுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். கிளைண்ட் எடுத்ததுக்கப்புறம் எப்படி கிளைண்ட் கம்ப்ளீட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ரொம்ப நாளாக கிளைண்ட் வந்து நான் வேலை செஞ்சேன் சொல்லிட்டே இருந்தேன். பட் ஆனால் செஞ்சே தெரியல. நான் இந்த 4 வீக்ஸ் கிளாஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் கிளைண்ட்டை வந்து கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு அந்த கிளைண்ட் வந்து எனக்கு வேலை ரிலீஸ் கொடுத்துட்டேன். ஸோ அவர் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 டே கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறது வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். பேசிக்காக எனக்கு தெரியும். பட் ஆனால் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக யூஸ் பண்ணலாம், நம்ம எப்படி ஒரு டிசைன் ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து நான் ஏஐல நம்ம எடுத்தோடனே இல்லஸ்ட்ரேட்டருக்குள்ள போவோம். இல்லைன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பேன். பின்ட்ரெஸ்ட் போவேன், டிசைன் பார்ப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன இண்டஸ்ட்ரி கலர் அதெல்லாம் வந்து நான் ஏஐல கிடைப்பேன். ஆனால் ஏஐ வந்து இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ ஒரு டிசைன் எடுக்க போகிறோமா, அந்த டிசைன் ஃபஸ்ட்டு இந்த டிசைனா என்ன, இதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன, இந்த டிசைனில் அந்த கிளைண்ட்டை நான் மீட் பண்ணணும்னா அந்த கிளைண்ட்டை நான் என்ன கொஸ்டின் கேட்கணும், இந்த கொஸ்டின்லேருந்து நான் எப்படி ஆன்சர் எடுக்கிறது, அந்த ஆன்சர் வச்சு நான் எப்படி இந்த இதுக்கான கான்செப்ட் வந்து டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் டிசைனுக்குள்ளே என்ட்ரு ஆகணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த இடத்துல தான் எனக்கு கிரியேட் ஆகிருக்கு. என்னால் டிசைனிங் என்ன பண்ண முடியும்னா, ஒரு பிராண்டிங் கிரியேஷன் வந்து ஃபுல்லாகவே பண்ண முடியும். அதில் நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்துக்கலாம், லோகோ, போஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் பேனர்ஸ், ஃப்ளையர்ஸ், டேங்க்ஸ், மேக்ஸிமமான பிராண்டிங்கான டிசைன்ஸ் எல்லாமே பண்ணுவேன். பிரிண்டிங் டிசைன்ஸ் பண்ணுவேன். அது போக டிஷர்ட் டிசைனிங்ஸு, சப்ளிமேஷன், அதுக்கப்புறம் டெக் பேக் வந்து எனக்கு ஒரு பேசிக்காக தெரியும். ஆனால் அது வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் அதை ஃபுல்ஃபில்லாக நான் லேர்ன் பண்ணி அதுவும் டெக் பேக்லேயே என்னால் ஒர்க் பண்ண முடியும். அது போக நீங்கள் டிஜிட்டல் ஓரியன்ட் டிசைன்ஸ் எதாக இருந்தாலுமே என்னால் பண்ண முடியும். வெக்டார் சர்வே, இப்போ ஒரு பேஜுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே என்னால் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் வந்து தாண்டி தான் போயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, நல்ல கோவர்ஸ் கிடச்சிருக்காங்க, நல்ல ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. பாசம்னா மெயினாக அவரை நான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே மாற்றிட்டாரு. இந்த இதில் வந்து இந்த ஒர்க் ஷாப்பை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, அந்த இதெல்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவே மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஒர்க் ஷாப்பில். சொல்லப்போனால் இந்த ஒர்க் ஷாப் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகே, இப்போ நான் இந்த கோர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நான் வந்து ஒரு டிசைனிங் கரியருக்குள்ளே போகணும், எனக்கு வந்து பேசிக்ஸ்க்கே தெரியாது, நான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற நார்மல் எங்கேஜ் பீப்புளாக இருக்கணும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அப்புறம் வீட்டில் இருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து இந்த கோர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா பேசிக்காக ஃப்ரெண்ட்லியாக சொல்லிக்கிறாங்க, ஸ்டார்ட் டு எண்டு. இப்போ நம்ம ஒன்று புரியலினாலும் நம்மளுக்கு ஒரு கிளாஸ் வந்து 2 கிளாஸாக கூட எடுக்கிறாங்க. இப்போ இல்லை எனக்கு கிளாஸ்லாம் புரிஞ்சிருச்சு, ஆனால் இன்பிட்வீனில் டவுட் வந்துச்சுன்னா வீக்லி சண்டே வந்து டவுட் கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே அந்த விஷயம் எனக்கு திரும்ப கற்றுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம்னா நம்மளுக்கு அதை வந்து திரும்ப எப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி சொல்லி தருவாங்க. அந்த இடத்துல நமக்கு தெரியும், ஏன் திரும்ப வந்தாலும் கேள்வி மட்டும் யாருமே கேட்க மாட்டாங்க. ஃபார்ச்சூன் யூனிவர்சிட்டிஸ் பற்றி என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு ஃப்ரெண்ட்லியான என்வரான்மெண்ட் க்ரோ ஆகிறதுக்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மட்டும் க்ரோ ஆகாமல் சுற்றி இருக்க எல்லாரும் க்ரோ ஆகணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஓப்பில் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இங்கே வந்தோம்னா நம்மளும் க்ரோ பண்ணலாம். ஆனால் அது நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் நம்ம க்ரோ ஆக முடியும். அதனால இது ஒரு க்ரோத் பிளேஸாக தான் நான் பார்க்குறேன்.